ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம கிளம்பும் போதே ஆஃப் ரோடு தான். இங்கேயும் சரி, என் வீட்டுக்கிட்டேயும் சரி, இது என் ஃப்ரெண்டு வீடு, இங்கேயும் சரி எங்கள் வீட்லேயும் சரி ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரோடு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனால் இங்கேயே நம்ம ஆஃப் ரோட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் அப்படி. ஸோ இதுதான் என்னுடைய எஃப்ஜி வெர்ஷன் 3. பார்த்தீங்கன்னா 9300 கிலோமீட்டர்ஸ் அப்ராக்சிமேட்டாக ஓடி இருக்குது. கரெக்டாக சொல்லணும்னா 9284. இன்றைக்கி 3rd of Jan, மணி 8:30 ஆச்சு, 8:30 AM. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஜூஸ் vlog. ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து ஊட்டி தான் கிளம்பிட்டுருக்கோம். பட் இது வாய்ஸ் எப்படி ரெக்கார்ட் ஆகி தொடங்குதுன்னு எனக்கு தெரியல. அநேகமாக வாய்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ரெக்கார்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏர் நாய்ஸ் இல்லாமல் இருந்து ரெக்கார்ட் ஆகிருந்தால் ரொம்ப சந்தோஷம். என்னை பொறுத்த வரைக்கும் உள்ளே விண்டு வரவே இல்லை. ஹெல்மெட் அவ்வளோ க்ரிப்பாக இருக்குது, நல்லா இருக்குது, எம்டி. ஆனால் என்ன ஒரே ஒரு ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபாக் ஆகுது. அது ஒன்று தான் பெரிய இஷ்யூவாக இருக்கும்னு நினைக்கிற ஊட்டியில். பேசாமல் அப்போவே 2000 கொடுத்து அந்த ஆன்டி ஃபாக் வாங்கியிருக்கலாம். நேற்றா போய் புதுசாக ஒரு ஜாக்கும் வாங்கிட்டு வந்தேன். என்னுடைய பழைய ஜாக் வந்து பார்த்திங்கன்னா கிராம்ஸ்டரு. அது வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சு. காலேஜ் செகண்ட் இயரில் வாங்கினதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே சின்னதாகிடுச்சு. அதனால் இன்றைக்கி போய் புதுசாக வாங்கிட்டு வந்துட்டேன். ஹெல்மெட் சரியான டைட்டுங்க. இந்த ரோடை க்ராஸ் பண்ணுறக்குள்ளே இருக்குது. இதுதான் இந்த ஹெல்மெட் மவுண்ட்டு இதெல்லாமே வந்து மவுண்ட் பண்ணது. கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சின்னெல்லாம் ரொம்ப அடைச்சிருக்கு. அதனால் கரெக்டாக கேமரா லென்ஸ்லேயே விழுகுது. இங்கே தான் வர்றேன்னு சொன்னான். எனக்கு முன்னாடி தான் கிளம்புனான் என் ஃப்ரெண்டு. ஹெச்பி பங்க்கில் போய் பெட்ரோல் அடிச்சுக்கலாம் அப்படின்னா. இங்கே இருக்கான்னு தெரில, இங்கே தான் நிற்கிறோம். இந்த 0699 தான் நம்ம ஃப்ரெண்டு. ஓகே, டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணல, ஒரு அமௌண்ட்டு கிடச்சிருக்கேன். டேங்க் ஃபுல்லாக தான் காட்டுது. ட்ரிப்பை 0 பண்ணியாச்சு. ஆனால் அநியாயம் பண்ணுறாங்க பாஸ். எல்லா பக்கமும் வந்து மரத்தை வெட்டி வீசிக்கிட்டு இருக்காங்க. ரோடை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரோடு எக்ஸ்டென்ஷன் நல்லது தான், பட்டு கொஞ்சம் மரத்தை வெட்டாமல் பண்ணாங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஏன்னா இது பார்த்திங்கன்னா கேப் இருக்கும். இந்த இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே கேப் இருக்கும். முடிஞ்சளவுக்கு நம்ம பிளான்ஸை வந்து வளர்க்கணும் வீட்லேயே. நான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அதுதான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம ரேஞ்சுக்கு வீட்டுக்கு மாடியிலே வந்து ஒரு சின்னதாக வந்து கார்டன் போடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். ஸோ அதான் பஸ் அந்த இடத்துல அவங்க வீட்டில் கொஞ்சம் இதுக்கெல்லாம் வந்து பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். மேட்டுப்பாளையம் வழியில் போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எப்படி வழி அப்படின்றது. கண்டிப்பாக ஏர் நாய்ஸ் வரும்ன்றது தெரிஞ்சு போச்சு. சரி, நான் உங்களுக்கு மேட்டுப்பாளையம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். ஆங்கிள் வேறு எப்படி இருக்குன்னு தெரியல. போகும், இது டெஸ்ட் பண்ணிடுவோம் ஆக்சுவலாக இங்கே மைக்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே, நம்ம வந்து அரௌண்டு 60 போயிட்டுருக்கோம். இதுதான் பாஸ் ப்ராப்ளம். 45 55 அநேகமாக விண்டு நாய்ஸ் பயங்கரமாக வரும்னு நினைக்கிறப்போ எப்படின்றது எனக்கு தெரில. அன்றைக்கி நான் வீட்டில் வச்சு பேசுனதோட சரி, அதில் ஓரளவுக்கு கிளியராக இருந்தது. நான் எதுவுமே டெஸ்ட் பண்ணல. நம்ம ஃபஸ்ட்டு ரைடே வந்து டெஸ்டிங் ரைடு தான். இப்போ 60 போயிட்டுருக்கோம். எப்படி விண்டு நாய்ஸ் கேப்சர் பண்ணுதுன்னு தெரில. அதனால தான் ஏதோ ஒன்று பேசணுமே அப்படின்றதுக்காக பேசிட்டு வந்துருக்கேன். அதை பற்றி எதுவும் நினச்சிக்காதீங்க. இதில் நான் போடுவேனான்னு கூட எனக்கு தெரில. இதான் பாஸ் SJ6 லெஜண்டில் நான் பார்த்த பெரிய பிரச்சனை இது ஒன்று தான். பட் வேறு வழி இல்லை. நம்மளுக்கு வந்து GoPro வாங்குற அளவுக்கு நம்ம வந்து பெரிய ஆள் கிடையாது. அட்லீஸ்ட் இப்போதைக்கு என்னால்
கோப்ரோ மட்டும் வாங்கக்கூடாது, கோப்ரோ வாங்கணும், அது கூட வந்து உங்களுக்கு அந்த மைக்கு வாங்கணும், மைக்கினோட அடாப்டர் வாங்கணும், எக்ஸ்ட்ரா பேட்டரி வாங்கணும், டியூவல் சார்ஜர் வாங்கணும். பார்த்திங்கன்னா ஒரு 40-45 வந்துடும் இந்த செட்டப் ஃபுல்லாக வாங்கணும் அப்படின்னாலே. அந்த அளவுக்கு நான் வந்து அந்த 45 கூட இன்னும் ஒரு கொஞ்சம் அமௌண்ட் இருந்ததுன்னா நான் அந்த ரைடே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அந்த அளவுக்குலாம் நம்ம பெரிய ஆள் கிடையாது. நான் ஏன் இந்த இதில் வந்து உங்களுக்கு எல்லா ப்ரைஸையும் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, எவ்வளோ நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், என்ன இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால மட்டும்தான் நான் வந்து இதில் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். போதும் பாஸ், நம்மளுக்கு பேசிக்கான இது இருந்தாலே போதும். ரைடிங் கியர்ஸும் பார்த்து நம்மளுக்கு வந்து சேஃப்டி ஃபஸ்ட்டு. ரைடிங் கியர்ஸில் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணலாம், அதுக்கு ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க. நம்ம 70-60 தான் பாஸ் எப்பவுமே வந்து. ஓகே, நம்ம வந்து ஜங்ஷனுக்கு வந்தாச்சு. அங்கே பாருங்கள், இதான் வந்து நம்ம ஊட்டியோடைய பெஸ்ட்டு வியூ. ஆனால் இவன் ஊட்டி வழியாக போகிறானா இல்லை கோத்தகிரி வழியாக போகிறானான்னு தெரியலையே. ஊட்டி வழியாக போனால் நம்மளுக்கு அது டேஞ்சர், நம்மளுக்கு பிடிக்காது. இங்கே ஏதோ காஃபி அடிச்சுட்டு அப்புறம் அப்படியே போவோம். இப்போ தான் அந்த புல்லட்டுக்கு பார்த்தீங்கன்னா டயரும் அப்புறம் செயினு வேறு அழிச்சு பார்ப்போம் என்ன இதாகுது. இப்போ தான் நம்ம அந்த புல்லட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயரு, செயினு, அப்புறம் ஒரு 2 ஸ்போக் உடஞ்சிருந்தது, அந்த ஸ்போக்ஸு இது எல்லாமே வந்து இது பண்ணியிருந்தோம், சேஞ்ச் பண்ணியிருந்தோம். பாவம் தள்ள முடியாமல் தள்ளிட்டு இருக்காங்க. பின்னாடி தள்ளுறாங்களா? இதுதான் பாஸ். பைக்னா ஈஸியாக தள்ளிட்டு போயிடலாம், காரில்னா கஷ்டம் பாவம். இங்கே பரவாயில்ல, நடு டிராஃபிக்கில் நின்றுச்சுன்னா யோசிச்சு பாருங்களேன். இப்போவே அந்த சில்னஸ் வந்து தெரியுது. ஊட்டி வந்து ரொம்ப டேஞ்சரஸான ரோடு. இவன் ஏன் இந்த பக்கம் போகிறான்னு எனக்கு இன்னுமே தெரில. இன்னும் ஜாலியாக போகிறான், என்ஜாய் பண்ணுறோம். நம்ம வண்டியில் வேறு ஒரு 70-80 தான் மேக்ஸிமம் நான் ஓட்டுவேன். அதுக்கு மேலே போகலாம், பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. 70-80 போனால் தான் பஸ் எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு அப்படி ஜாலியாக மெதுவாக போக முடியும். இது வேறு எப்படி சவுண்டு வருதுன்னு தெரியாமல் எனக்கு வேறு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. பார்ப்போம். எல்லாம் ஃபேமிலியாக டூர் வந்துருப்பாங்க, இதெல்லாம் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. காலேஜ் பசங்களாக இருக்காங்களா? MT, my favorite bike. E-pass வந்து இப்போ தான் நான் வந்து டீ கடையில் டீ குடிச்சிட்டு E-pass போட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். அதான் வீடியோ பார்த்தேன், 30 km ஸ்பீட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக விண்டு நாய்ஸு. என்னை மன்னிச்சுக்குங்க, வேறு வழி இல்லை, என்கிட்ட இப்போதைக்கு இதுதான் இருக்குது. பட் கண்டிப்பாக கோப்ரோ வாங்க ட்ரை பண்ணுறேன். இந்த ரைடுக்கு முன்னாடியே நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு இதை போய் நான் எடிட்டிங் சாஃப்ட்வேரில் போட்டு பார்க்குறேன். எடிட்டிங் சாஃப்ட்வேரில் ஓகே கிளியர் ஆச்சு, விண்டு நாய்ஸ் கம்மி ஆச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, அதே யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு வேறு ஏதாவது மைக் ஆப்ஷன்ஸ் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். என்கிட்ட ஒரு போயா மைக் இருக்குது, அதை மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்ம ஹெட்செட் இருக்கு இல்லையா, அந்த ஹெட்செட்டை வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங்க்கு யூஸ் பண்ணி பார்ப்போம். அப்படி சப்போஸ் அதெல்லாம் ஏதோ ஒன்று கிளிக் ஆச்சுன்னா ஓகே, அப்படி ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அப்புறம் நம்ம கோப்ரோவுக்கு தான் மூவ் பண்ணி ஆகணும், வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. ட்ரை பண்ணுவோம், ஏதோ ஒன்று பண்ணுவோம், பார்ப்போம். நான் என்னுடைய பெஸ்ட்டு ஆப்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் இப்போ தனியாக ப்ளூடூத் ஹெட்செட்டை வாங்கி அதை மொபைலில் ரெக்கார்ட் பண்ணி மறுபடியும் அதை நான் கம்பைன் பண்ணி இது அதாவது இந்த வீடியோவையும் அந்த ஆடியோவையும் கம்பைன் பண்ணி அதை நான் அப்லோடு பண்ணுறதுக்குள்ளே அது ஒரு பெரிய ஹெக்டிக்கான வேலை. பார்ப்போம், ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுவோம். எதுவுமே ட்ரை பண்ணாமல் சரி பட்ஜெட்டை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல, ஓப்பனாக சொல்லணும்னா. ஏன்னா நான்
பெரிய ஒன்றும் சேலரி வாங்கல, ஒரு நார்மலாக ஆவரேஜான சேலரி. அதாவது 4 டிஜிட் சேலரி தான் வாங்குகிறேன். அப்போனா உங்களுக்கு தெரியும் 10,000 கீழே தான் நான் சேலரி. இப்போ இன்சென்டிவ்ஸ் அது தனி, அதை விட்டுருங்க. சேலரின்னு பார்க்கும்போது நான் 4 டிஜிட்டுக்கு கீழே தான் வாங்குகிறேன். சரி, ஓகே. அப்படியே நம்ம வந்து பியூட்டிஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஆங்கிள் கரெக்டானு தெரில. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணியிருக்கேன். ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்காது. ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணால் நேரோ மோடுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். 1080 பிக்சல் நேரோ வியூவில் தான் வந்து ரெக்கார்ட் ஆகும். இந்த வியூ உங்களுக்கு வந்து வைட் ஆங்கிள் கிடைக்காது. ஸோ அதனால் என் பைக்கு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மிச்சது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதாக தான் தெரியும். அங்கே பாருங்கள் பாஸ். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ஊட்டி வந்து. எனக்கு தெரிஞ்சு நான் கடைசி கூடலூர் போனேன், ஆனால் அது காரில் போனேன். பாருங்கள் பாஸ், வண்டியில் வந்தாலே இதுதான் ஒரு அட்வான்டேஜ். ஜாலியாக அப்படியே இதில் ஜாக்கில் தெர்மல் லைனர் எதுவுமே போடல, அப்படியே நார்மல் மெஸ் ஜாக் மட்டும் போட்டு வந்துட்டேன். மழை வந்ததுன்னா ரெயின் கவர் நம்ம டெக்கத்லானில் வாங்கினது அது ஒன்று வச்சுருக்கேன் உள்ள. பாருங்கள் வியூவை பாருங்கள், செம்ம வியூ. எவ்வளோ? கோத்தகிரி வழியாக போனால் 30. நீங்கள் வெறும் 10 ரூபாயா? நம்ம கூட வர்றவர் பார்த்தீங்கன்னா அவர் பேர் வந்து மிஸ்டர் மோனிஷ் ராம். அவர் வந்து என் கூட சின்ன வயசுலேருந்து, அதாவது நான் வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்து அவன் வந்து என் கூட ஃப்ரெண்டு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு படிக்கும்போது வந்து அவன் என் கூட ஃப்ரெண்டு. அவன் அப்போ தான் வந்து எல்கேஜி படிச்சுட்ருக்கான். அப்போ இருந்து அவன் என் கூட என்னுடைய ஃப்ரெண்டு. மேக்ஸிமம் வந்து நாங்கள் 2 பேர் தான் எல்லா பக்கமும் போயிருக்கோம். அவங்க ஃபேமிலியிலே பார்த்தீங்கன்னா என்னை தான் எங்கே போனாலும் கூப்பிட்டு போவாங்க. நம்ம பெருசாக ஃபேமிலியில் வந்து இந்த காரு அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதாவே ஐடியாவே இல்லை. கார் என்கிட்ட இல்லவும் இல்லை. அவங்க ஃபேமிலியாக எப்போவுமே எங்கேயாவது கோயில் ஏதாவது ஒரு பிளேஸுக்கு போயிட்டே இருப்பாங்க. அப்போ என்னையும் கூப்பிட்டு போயிடுவாங்க. அவங்க கார் வாங்குறதுக்கு முன்னாடி இருந்தே, அதாவது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இனோவா தவேரா அந்த இதில் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அப்போ இருந்தே என்னை கூப்பிட்டு போயிடுவாங்க. சின்ன பையனாக இருக்கும்போது கூப்பிட்டு போய் சாப்பாடுலேருந்து எல்லாத்துக்குமே அவங்க தான் வந்து செலவு பண்ணுவாங்க. அவங்கள ஒரு நாள் கண்டிப்பாக காட்டுறேன். அவங்க அப்பா வந்து ரொம்ப ஜாலியான டைப்பு, செம்ம ஜாலியாக பேசுவார். இன்றைக்கி காலையில் கூட அவங்க வீட்டில் இருந்து தான் உட்காந்துட்டு வந்துருந்தேன். இந்த கேமரா வச்சு ஹெல்மெட் கேம் வச்சு ஒரு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாப்புல. செம்ம ஜாலியாக இருக்கும். அவரை ஒரு நாள் கண்டிப்பாக காட்டுறேன். எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அவங்க வீட்டுக்கு போனாலே டைம் போகிறதே தெரியாது. செம்ம ஃபன்னாக இருக்கும். ஒரு நாள் கண்டிப்பாக காட்டுறேன். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்த வண்டியை நான் வந்து ஊட்டியில் ஏற்றுறது. இதை வச்சு நான் எங்கே அந்த சோக கதையை ஏன் கேட்குறீங்க? நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த வண்டி வாங்கும்போது உங்களுக்கு தெரியும், மார்ச் 24 லாக்டவுன் போட்டாங்க. நான் இந்த வண்டியை வந்து மார்ச் 12 தான் வந்து டெலிவரி எடுத்தேன். டெலிவரி எடுத்துகிட்டு சரி ஃபஸ்ட்டு சர்வீஸ் முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து ஒரு ஊட்டி அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அப்புறம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக லாக்டவுனை போட்டு ஏற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்த ஆஃபீஸ் ஒர்க்கு அது இதுன்னு சொல்லிட்டு லாக்டவுனை லிஃப்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த இபாஸ் வந்து இது பண்ணிட்டாங்கல்ல, ஃபோட்டோன்னே ஜென்ரேட் பண்ணுற மாதிரி வந்து இபாஸ் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டுட்டேன். கொடைக்கானல் போயிட்டு வந்தேன். இதில் ஒரு 360 கிலோமீட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை. இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்பேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மங்கி வாட் ஆர் யூ டூயிங்? ரொம்ப நாள் கழித்து நானும் இன்னும் ரைடு போகிறோம். இன்றைக்கி தான் ஒரு டைம் கிடச்சிருக்கு. ஸோ இந்த டைம் வந்து என் கூட அந்த லாங் ட்ரிப்புக்கு வரேன்னு சொல்லியிருக்கான். பார்ப்போம் என்ன சிச்சுவேஷனில் இருக்குது 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கண்டிப்பாக கன்ஃபார்ம் போகிறது தான். ஸோ நம்ம வந்து ஒரு ஜாபில் இருக்கோம். ஸோ ஜாப்னால் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இந்த ஜாபு எனக்கு இந்த கம்பெனி விட்டு போகணுன்ற ஆசை இல்லை. பட்டு லீவு 1.5 months கொடுப்பாங்களா அப்படின்னா வாய்ப்பு இல்லை. இந்த வண்டியில் வந்து கார்னரிங் பண்ணுறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. முன்னாடி வச்சுருந்த வண்டி எப்படி என் பைக்ஸ், அதாவது நம்மளுக்கு பைக்குன்னு அவ்வளவு கிரேஸ் பாஸ். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் செட் ஆகலை. அப்புறம் அட்வென்ச்சர் டூரரு,
ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஆஃபீஸ் யூஸுக்குன்னு தான் எடுத்தேன். அப்போ என்கிட்ட ஹிமாலயனும் இருந்தது. அப்புறம் ஒரு சிச்சுவேஷனில் நான் வந்து ஒரு திங்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதனால் வந்துட்டு ஹிமாலயனை கொடுத்துட்டு இதை மட்டும் இப்போதைக்கு நான் வச்சுருக்கேன். இதில் தான் நான் இன்னைக்கு ஃப்யூச்சராக ஒரு மேக்ஸிமம் இந்த வண்டியை நான் ஒரு 1 lakh ஓட்டிடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு நான் அதுக்கப்புறம் விளாக் பண்ணுறேன். அவ்வளோதான் பஸ். இந்த டேர்னிங்ஸ் கிட்ட வந்தாலே கையை எடுக்கணுன்ற இதே வராது. ஸோ இங்கே இப்போ இபாஸ் கொடுக்குற இபாஸ் காமிச்சு வெரிஃபை பண்ணுற இடத்துல ஒரு சரியான கூத்து. நான் சொல்ல விரும்பலை. ஏ மங்கி, என்ன ஒரு ஃபாகு. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. யாரும் எனக்கு கரெக்டாக இப்போ தான் கூப்பிடுறாங்க. நார்மல் வச்சு பார்ப்போம். அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இங்கேயே மிஸ்ட்டு சரியாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சார் நான் இங்கே எதிர்பார்க்கவே இல்லை, கொஞ்சம் டைம் ஆகும்னு பார்த்தேன். வாவ், இங்கே தான் நிற்கிறார் தலைவர். அவர் தான் கூப்பிட்ருப்பார் இப்போ. உங்களுக்கு அங்கே தெரியுதான்னு தெரில, அவ்வளோ ஃபாகாக இருக்குது. இது சில் அவுட் ஆகுது. சரியான ஃபாகு. வர்ற வழி ஃபுல்லாமே ஃபாகு தான். இனிமேல் போக போக பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து ரொம்ப ஃபாகாகும். கூடலூர் போகிற வழியில் செம்ம ஃபாகாக இருக்கும். பட் போக முடியுமான்னு தெரில. இன்றைக்கி போக முடிஞ்சதுன்னா, ஈவினிங்குள்ளே போக முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக போவோம். அப்படி இல்லாட்டினா ஊட்டி வரைக்கும் போயிட்டு அப்படியே திரும்பிட வேண்டியதான். ஓகே, இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஓகே, அந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து நம்ம கிளம்பியாச்சு. வாட்டர் ஃபால்ஸில் சின்ன வாட்டர் ஃபால்ஸ், அதுலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊட்டியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல பாவம் 2 பேர் வந்திருந்தாங்க, ஸ்கூட்டியில் வந்திருந்தாங்க. ஸ்கூட்டி வந்து ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடுச்சு. ஏரை அடைச்சிக்கிச்சு போல், ஸ்டார்ட்டே பண்ண முடியல அவங்களால. அப்புறம் நானும் அவனும் தான் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, உனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்னா, ஏன் ஸ்கூட்டியும் ஒரு டைம் இப்படி தான் அடைச்சி நின்றுது. ரே யமஹா ரே. அப்போது வந்து எனக்கு ஒரு அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணி சரி பண்ணி கொடுத்தாரு. இப்போ அதே மாதிரி நாங்கள் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தான் சரி பண்ணோம். நல்லா ஃபியூயல் கேப் ஓப்பன் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் பம்ப் பண்ணி விட்டு, அதுக்கப்புறம் ஃபியூயல் கேப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் அதை ஃபுல்லாக ஊதி, அதுக்கப்புறம் நம்ம இது க்ளோஸ் பண்ணிவிட்டு செல்ஃபை கொஞ்சம் நேரம் அடித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். ஏதோ ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தோம். கீழே போயிடுங்கன்னு தான் அட்வைஸ் பண்ணோம். பட் இல்லை, நான் பரவாயில்ல பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மேலே போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பனி, சரியான பனி. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி ஃபாகு. எப்படி இருக்குன்னு தெரில. நான் இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மைக்கும் ஒன்றும் பெருசாக சப்போர்ட் பண்ணல. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு பேசாமல் நான் வாட்டர் ப்ரூஃப் கேசிங் கொண்டு வந்திருக்கேன். அதை போட்டுட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலான்னு யோசிச்சுட்ருக்கேன். கொஞ்சம் மழை அதிகமாச்சு அப்படின்னா, அதாவது பனி தூறல். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா மழை கிடையாது, அந்த ஃபாக் இருக்குது இல்லைங்களா, ஃபாகு வந்து அப்படியே அந்த தண்ணி மாதிரி விழுகுது. இது வரைக்கும் நம்ம 38 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேசிங் வந்து போட்டாச்சு. வேறு வழி இல்லை, ஓவராக வந்து மழை பெய்கிற ரீசன்னால் வந்து நான் கேசிங் போட்டுவிட்டு தான் இப்போ ஓட்டிகிட்ருக்கேன். அதனால் இப்போ வந்து நீங்கள் கேட்குற வாய்ஸ் வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கேருந்து இன்னுமே வந்து 27 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது ஊட்டிக்கு. ஊட்டி வரைக்கும் என்னால் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. இந்த கேசிங் போட்டதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் வருமா என்னன்றது அப்போ எனக்கு தெரியாமல் தான் இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, நான் அப்படியே போட்டுட்டு நான் பாட்டுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
ஸோ இந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே டைமில் நான் வந்து அப்படியே ஒரு லாங் ஷார்ட்டாக எடுத்திருப்பேன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படின்னு எடுத்தது தான். அங்கங்கே கட் பண்ணி எடுத்துருந்தோன்னா இவ்வளோ ஃபுட்டேஜ் எனக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்காது. ஸோ நான் என்ன ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால அப்படியே சரி ஃபுல்லாக லென்த்தாக எடுத்துடலாம் அப்படின்றதுனால நான் ஃபுல் லென்த்தோடு எடுத்திருந்தேன். அதனால் வந்து எனக்கு இந்த ஃபுட்டேஜ்லாம் கிடச்சிது. ஏன் அப்படின்றத நான் வந்து இப்போ நான் நிறுத்திட்டு சொல்லுவேன். அப்போ நீங்கள் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ஃபாக் இருக்குது. இன்னும் போக எப்படி இருக்குன்னு தெரில. சார்ஜ் வேறு 2 பாயிண்ட் இருக்குது. இன்னொரு பேட்ரி கொண்டு வந்திருக்கேன். பட்டு எக்ஸ்ட்ரா சார்ஜர் எடுத்து வந்திருக்கேன். பவர் பேங்க் எதுவும் இல்லை. அவங்ககிட்ட தான் சொல்லி போகணும். செம்ம வியூங்க. வேறு லெவல் ஃபாகுங்க. ஒன்றுமே தெரியாது இந்த இடத்துல போனால். இதில் வேறு கோப்ரோ நம்ம எஸ்ஜே லெஜண்ட் வேறு அடிக்கடி ஃபாக் ஆகுது உள்ள. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அதான் ஊட்டி போகிறதுக்கு முன்னாடியே இந்தளவுக்கு ஃபாக் இருக்குது. இப்போது ஒரு காமெடி என்னென்னா, வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே வீடியோ ஆன் பண்ணணும். வீடியோ ஆன் பண்ணாமே நம்ம பாட்டுக்கு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன். கடைசியில் பார்த்தா வீடியோவே ஆன் பண்ணவே இல்லை. பின்னாடி நின்று ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். மிஸ்டர் மோனிஷ் பின்னாடி நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்காப்புல. சரியான கிளைமேட்டு. இன்னும் ஊட்டி ரீச் ஆகிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கா மேலே. 10-15 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்தளவுக்கு ஃபாகு. கேமராவில் எந்தளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஆனால் சரியான ஃபாகு எல்லாம். சரியான ஃபாக். எல்லாம் இங்கே நின்று தான் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. அவன் இங்கேருந்து கீழே வேடிக்கைப்பட்டுருக்கான். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் வர்றது. ஃபுல் ஸ்னோவில் ஓட்டியிருக்கேன், டெசர்ட்டில் ஓட்டியிருக்கேன். பட் இந்த மிஸ்ட் கண்டிஷனில் நான் காரில் வேணால் போயிருக்கேனே தவிர பைக்கில் தான் ஃபஸ்ட் டைம். ஓகே, கிளம்ப வேண்டியதான். ஓகே, இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம SJ6 லெஜெண்டை வந்து நான் இதில் கேசிங்குள்ளே போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய செட்டிங்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கும் போல். எதனாலும் தெரியல. வாட்டர் போயிடுச்சா இல்லை உள்ள என்னாச்சுன்னு தெரில. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோட்டோ மோடுக்கு போயிடுச்சு, ஃபோட்டோ லேப்ஸ் மோடுக்கு. அது தெரியாமல் நான் பாட்டுக்கு கேமரா ஆன் பண்ணிகிட்டே வந்திருக்கேன். ஸோ அது வந்து என்ன ஆச்சுன்னா பாதி ஃபுட்டேஜ் அதிலே போயிடுச்சு. இருக்கிற ஃபுட்டேஜ் வச்சு தான் நான் வந்து இப்போ வந்து மேனேஜ் பண்ணி அங்கங்கே ஒட்டி வெட்டி இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் அப்படிங்கும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்க தான் செய்வோம். பட் வேறு ஆப்ஷன் இல்லை. அதனால் நான் இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். அதனால தான் இந்த இதுக்கு அடுத்த வீடியோலையாவது ஒழுங்காக பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் செட்டிங்ஸ்லாம் பண்ணி வச்சுட்டேன். இப்போதைக்கு இந்த வீடியோவில் வந்து என்னால் இவ்வளோ தான் போட முடிஞ்சது. ஸோ என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட்ஸ்லைடு. சரியான மழை. இன்னுமே வந்து கவர் பண்ணி எடுக்கவே முடியல. இருக்கிறத வச்சு சரியான நடுக்கம் வேறு. உள்ள ரெயின் லைனரும் போடல. நம்ம சரி அப்படியே கிளைமேட் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். பட்டு மழை நல்லா பிடிச்சிருச்சு. எதுவுமே ரெக்கார்டு பண்ணவும் இல்லை. ரெக்கார்ட் பண்ணது எல்லாமே மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ லேப்ஸ் மோடு போய் எல்லாமே அழிஞ்சிருச்சு. குன்னூர் வரைக்கும் கிட்டத்தட்ட குன்னூர் ரீச் ஆயாச்சு. இது வரைக்கும் தான் நான் வீடியோவே எடுத்தேன். இதுக்கப்புறம் எடுத்த வீடியோவும் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஃபோட்டோ லேப்ஸுக்கு போயிடுச்சு. ஃபோட்டோ லேப்ஸ்னால இப்போ என்னாச்சுன்னா அந்த வீடியோ என்கிட்ட இல்லை. இன்னி டைரெக்டாக பார்த்திங்கன்னா நான் ஊட்டியில் போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இருந்து கண்டினியூ பண்ணது தான் இருக்குது. ஸோ அந்த வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். அது பார்ட் 2ல் வரும். பார்ட் 2ல் வந்து கொஞ்சம் அதாவது இவ்வளோ மழையில் ஓட்டினப்போ கூட ஒரு தடங்களும் வரல. அந்த மழையெல்லாம் இங்கே தான் மழை வந்துட்டுருக்கு. ஊட்டியில் பார்த்திங்கன்னா சுத்தமாக மழையே இல்லை. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் ஒரு சின்ன மைனர் ஆக்சிடெண்ட் ஆகிருக்க வேண்டியது தப்பிச்சிட்டான். எனக்கு இல்லை, என் ஃப்ரெண்டுக்கு. ஸோ அந்த வீடியோவும் அதில் தான் இருக்குது. அது கண்டிப்பாக செகண்ட் பார்ட்டில் வருது. ஸோ மறக்காமல் பாருங்கள். See you guys in the next video. Until then, it's bye from Nijo's vlog.